இன்ஃபோமீடியாவின் கேட்டியா டுட்டோரியலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சாப்டரில் நம்ம எப்படி கேட்டியா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறது, அதில் என்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, அந்த என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்ற சின்ன சின்ன பேசிக் டூல்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம கேட்டியா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோன்னா டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா கேட்டியா V5 R19 ஸோ இந்த ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா see next அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதான் கர்னல் ஃபைல், அதுதான் கேட்டியா சாஃப்ட்வேரை லிங்க் பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த கர்னல் ஃபைல். ஸோ கேட்டியா சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணதோடு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டியா சாஃப்ட்வேர் விண்டோ டிஃபால்ட்டாக கேட்டியா V5 ப்ராடக்ட் 1. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எனோவியா V5 VPM நேவிகேட்டர். ஸோ நெட் இருந்ததுன்னா இந்த கம்பெனியோட நம்ம லிங்க் பண்ணலாம். ஸோ அந்த நேவிகேட்டர் டூல் பார் இது. ஸோ க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் பேசிக் கேட்டியா V5 விண்டோ. இதில் பார்த்தீங்கன்னா டாப் மெனூஸில் ஸ்டார்ட், எனோவியா V5 VPM, ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், டூல்ஸ், விண்டோஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் அப்படின்ற பேசிக் டூல் பார்ஸ் அண்ட் மெனூஸ் இருக்கும். அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோமோ அது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ. ஸோ நியூ ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோமா, ஸோ அது கொடுத்துக்கலாம். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எக்ஸிஸ்டிங். ஸோ ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ண இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ரீமாடிஃபை பண்ணணும்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் த டாக்குமெண்ட் அண்ட் குயிக் பிரிண்ட், கட், காப்பி, பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி டூல் பாக்ஸில் இருக்கிற பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே இதில் பாட்டமில் விஷுவலைஸ் ஆகும். ஸோ எந்த ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரீடு அண்ட் இது அண்டு ஆப்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆல் இன். ஸோ சப்போஸ் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஜூம் அதிகமாக பண்ணிட்டோம், ஜூம் ரொம்ப லார்ஜாக பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது கரண்ட்டாக விண்டோவில் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா ஃபிட் ஆல் வியூ. ஸோ இது பேசிக் விண்டோ. ஸோ இந்த விண்டோவில் இந்த டூல் பார் இந்த ஐக்கானை நமக்கு தேவைப்பட்ட மாதிரி எங்கே வேணாலும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த பொசிஷனில் இந்த டூல் பாரை வேணுமோ ஜஸ்ட் நம்ம அதை டாகிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வேணால் ஜஸ்ட் டாகிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ். ஸோ பேசிக்காக ஒரு டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம், பேசிக்காக ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறோன்னா என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் டூல் பார். அதில் பார்த்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட், ஓப்பன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட், சேவ் பண்ணுறது, கட், காப்பி, ஸோ அண்டு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த டூல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் டூல் பார். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நாலேஜ். ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோன்னா அதோட லென்த், அதோட வித் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா URLs அண்ட் கமெண்ட். ஸோ கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் இது இண்டிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக் அனாலிசிஸ் டூல் பாக்ஸ். அனாலிசிஸ் இதில் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோன்னா ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் டேபிள். ஸோ இந்த டூல் பாக்ஸை பற்றி பின்னாடி நம்ம கிளியராக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டூல் பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ. ஸோ நம்ம என்ன மாதிரியான மாடல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், கரண்ட்டாக எந்த விண்டோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் விண்டோ விட்டு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் தள்ளி ஜூம் ஆகிடுச்சு, ஒரு கரண்ட் பொசிஷனில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது ஸோ இது ஃபிட் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வியூ ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆல் இன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளை மோட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வேறு ஒரு பொசிஷனில் கரண்ட் வியூ கொண்டு வரது ஃப்ளை மோட். அண்ட் ஃபிட் ஆல் இன்னா கரெக்டாக அந்த சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வரது. ஸோ இதான் பேசிக்காக நம்ம கேட்டை ஓப்பன் பண்ண உடனே இருக்கக்கூடிய இந்த டூல் பாக்ஸ். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணுமே டாகிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். டாப் மெனுவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேட்டியாவில் என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாடல்ஸ் இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் நீங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாடுலர் விண்டோ எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிசைன். ஸோ மெக்கானிக்கல் டிசைனில் எவ்வளோ மாடல் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் ஷேப், அனிமேஷன் அண்ட் சிமுலேஷன், AEC பிளான்ட், மெஷினிங், டிஜிட்டல் மார்க்அப், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் டிஜிட்டல் ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே என்னென்னா மாடல்ஸ். ஸோ இந்த மாடல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிசைன் மாடலில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டிசைன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பார்ட் டிசைன். ஸோ இந்த பார்ட் டிசைன் என்னென்னா ஒரு சாலிட் காம்போனன்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்.
அப்படிங்கிறது பார்ட் டிசைன். ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு அசம்பிளியாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா ஸோ அசம்பிளி டிசைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன். ஸோ இந்த வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து சாலிடாக இருக்காது. சில ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப்போட டாப் கவர்ஸ் அண்ட் பைக்கில் இருக்கக்கூடிய சில காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா சாலிட் ஆப்ஜெக்டாக இருக்காது, ஒரு ஷீட் மெட்டலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டிசைன் பண்ணுறது வயர் ஃப்ரேம் சர்ஃபேஸ் டிசைன். ஸோ இதான் வந்து மாடலர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன மாடலர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் இண்டிகேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனோவியா V5 VPM. அதாவது வந்து இந்த கம்பெனியோடு நம்ம வந்து லிங்க் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற லிங்கிங். இந்த எனோவியாக்குள்ளே நம்ம போனோன்னா நம்ம தேவைப்பட்ட டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட்டில் இந்த மாதிரி எரர்ஸ் வருது, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு டேரெக்டாக அந்த கம்பெனி கூட லிங்க் பண்ணக்கூடியது அந்த எனோவியா V5 VPM அப்படின்ற டூல்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஸோ நியூ அண்ட் நியூ ஃப்ரம் ஓப்பன் க்ளோஸ் சேவ் சேவர்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட். எடிட்டில் என்ன இருக்குன்னா ஸோ அண்டோ ஆப்ரேஷன் அண்ட் ரிப்பீட் கட் காப்பி பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான எடிட்டிங் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் அண்ட் கமாண்ட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் டூல் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த புல் டவுன் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், ஒர்க் பெஞ்ச், கிராஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ், நாலேஜ் வியூ. ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கரண்ட்டாக வந்து இந்த விண்டோவில் எந்தெந்த ஐக்கான்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஜஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் ஸோ டிக் மார்க்கில் இருக்குது. ஜஸ்ட் இந்த டிக் மார்க்கை நீங்கள் அன்டூ பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார் வந்து இந்த கேட்டியா விண்டோவில் இருக்காது. ஸோ ஜஸ்ட் அன்மார்க் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை வியூ போயிட்டு டூல் பாக்ஸில் ஸ்டாண்டர்ட் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார் வந்து இந்த கேட்டியா விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஸோ வியூ டூல் பார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலேஜ். ஸோ நாலேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நாலேஜ் டூல் பாக்ஸ் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வியூவில் போயிட்டு ஸோ இதை ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் டிக் மார்க் பண்ணிங்கன்னா ஸோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த கேட்டியா விண்டோவில் என்ன மாதிரியான டூல் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ டூல் பாக்ஸை வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வியூ டூல் பாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்ஸ். சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும், வேறு சாஃப்ட்வேரில் நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை வந்து கரண்ட்டாக வந்து கேட்டியா விண்டோக்குள்ளே ஒர்க் பண்ணணும். ஸோ கேட்டியா விண்டோக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இன்சர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த பட்டன் யூஸ் பண்ணனா இம்போர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல்ஸ். இந்த டூல்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஸோ நம்ம ஒர்க் பண்ண அந்த மாடலை வந்து கேப்சர் பண்ணுறது, அனிமேட் பண்ணுறது அண்ட் ஆல்பமாக க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து டிசைன் பண்ண அந்த மாடலரை வந்து நம்ம கேப்சர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த டூல்ஸ்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ரோ, ஸோ ஸ்டார்ட் ரெண்டரிங். நெக்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டிஸ் அண்ட் கஸ்டமைஸ். ஜஸ்ட் நீங்கள் இந்த கஸ்டமைஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ விண்டோ வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன டூல் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூசர் ஒர்க் பெஞ்ச். ஸோ என்ன மாதிரியான ஒர்க் பெஞ்சஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டூல் பார்ஸ். என்ன மாதிரியான டூல் பார்ஸ் எல்லாம் நம்ம வியூ பண்ணணும் அப்படிங்கிறத இங்கேயே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வியூ டூல் பார்ஸ். கேட்டியாவோட டூல் பார்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபால்ட் செட்டிங்ஸ் நம்ம பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த ரீஸ்டோர் ஆல் கண்டென்ட்ஸ் இது கிளிக் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆல் டூல் பார்ஸ், ரீஸ்டோர் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆல் டூல் பார்ஸ் ஓகே கொடுத்துருங்க. ரீஸ்டோர் பொசிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டூல் பார்ஸ் வந்து எந்தெந்த பொசிஷன்ஸில் இருந்ததோ அந்த பொசிஷனுக்கு போயிடும். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டூல் பார்ஸ் கரண்ட்டாக எந்தெந்த பொசிஷனில் இருக்குமோ அந்தந்த பொசிஷனுக்கு வந்து அந்த டூல் பார்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இதுதான் வந்து கஸ்டமைஸ். ஸோ கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணோன்னா டூல் பாக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து கேட்டியாவில் எந்தெந்த பொசிஷனில் இருக்குமோ அந்தந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து லொக்கேட் பண்ணுறது தான் கஸ்டமைஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் விண்டோ. ஸோ என்ன மாதிரியான கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கமாண்ட்ஸை வெரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐகான்ஸோட சைஸிங்கை நம்ம வேரி பண்ணால் ஜஸ்ட் இதில் சைஸிங் வேரி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சைஸிங்ஸில் வந்து ஐகான் வந்து நமக்கு வியூ ஆகணும். ஜஸ்ட் ரீஸ்டோர் செக்ஷன் டு செக் செட்டிங்ஸ் இன்டு அக்கௌண்ட். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஐகான் வந்து நம்ம கொடுத்த அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிக் ஆகிடும். ஸோ டூல்ஸ், கஸ்டமைஸ்,
ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐக்கானோட சைஸ் இருக்கும். ஸோ ஐக்கானோட சைஸ் வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். சொல்ல பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ், கரண்ட்டாக எந்த லாங்குவேஜில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற நம்ம லாங்குவேஜஸ் வேரி பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இட்டாலியன், ஜாப்பனீஸ். ஸோ கேட்டியா வந்து டிஃபால்ட்டாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒர்க் ஆகும். ஸோ என்ன லாங்குவேஜில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜஸை வேரி பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கஸ்டமைஸ் டூல்பார் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் என்னை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரீ விண்டோ, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் விண்டோவில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸோ எந்த மாதிரி வந்து ஐகான்ஸ் வந்து வேரி பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் பாஸை பற்றி நம்ம 3D ஸ்கெட்சில் வரும்போது நல்லா டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ், நம்ம என்ன விண்டோவில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து ட்ராயிங் விண்டோவில் இருக்கும், 3D மாடலிங் விண்டோவில் இருக்கும், டிராஃப்டிங் விண்டோவில் இருக்கும். ஸோ கரண்ட்டாக எந்த விண்டோவில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த விண்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இண்டிகேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப். ஸோ ஏதாவது ஹெல்ப் ஃபைல்ஸ், ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா ஸோ இந்த ஹெல்ப் ஃபைல் நம்ம கிளிக் பண்ணனா அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த ஹெல்ப். கேட்டியா ஓப்பன் பண்ணதோட பேசிக்காக இருக்கக்கூடிய டூல் பாக்ஸ்.